நம்மளை பாடாப்படுத்தும். நீலா ஆனால் உண்மையாக எப்போவும் விட இன்னைக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கு. ஏன் தெரியுமா? மேக்கப்பு போட கண்டுபிடிச்சிட்டான். பெட் கவர் போட்டு இருக்கீங்க, ஹீட்டாக இருக்காதா? இப்போ யார் இந்த பெட்டில் நாங்கள் தூங்குறோம்? இந்த பெட்டில் நான் இப்போ என்ன நீங்கள் லைவ்ல பார்க்குறீங்க பாருங்க, இந்த நொடி தான் நான் இதில் உட்காடுறேன். அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த பெட்ரூம் பக்கமே வரமாட்டேன். எனக்கு இந்த பெட்ரூமுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி தான் மாடி பெட்ரூமில் நான் லைவ் போடுறேன் தெரியுமா? லைவ் இப்போ நான் போடும்போது தான் 9:30 ஆகிப்போச்சு ரவுண்டா. கரெக்டாக சிறகடிக்கும் ஆசை நாடகம் முடிஞ்சுது. அப்போ தான் நான் வேக வேகமாக கையை கழுவுறேன் சாப்பிட்டுட்டேன். கையை கழுவிட்டு ஸ்டாண்டையும் ஃபோனையும் குடு 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 குடுன்னு கால் தெரிக்க மேலைக்கு ஓடி வந்தேன். அப்போ தான் அந்த கதை எஸ்பிபி சார் மாதிரி மூச்சு எடுக்க திறந்துட்டு எந்த பக்கம் டமால்ட்டு ஸ்டாண்டு வர கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் வந்து உட்காந்து ரீல்ஸ் அப்படி லைவ் ஆன் பண்ணேன். அதோட இப்போ நெட்ஒர்க் இல்லைன்னு மறுபடியும் இங்கே வந்தல, இதோட நாளைக்கு நைட்டு தான் அந்த பக்கம் போவேன். என்னமோ நான் இந்த பெட்டில் உருண்டு படுக்கிறதா இருந்தால் இந்நேரம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு இந்நேரம் கவரை போட்டு சூப்பராக மாற்றிருப்பேன். யூஸ் பண்ணாததுனால தான் அப்படியே கவரோட கிடக்குது. டே மாடலாட முக்கியம், படத்தை பாருங்கடா. ஷேப்பர் நல்ல பெரிய மேங்கோவா? ஃபுல் மேங்கோ பார்க்கணும்னா டைமண்டுக்கு வந்துடுங்க. சாரி, ஸ்பெஷல் ஆக்சஸ்க்கு வந்துடுங்க. ஸ்பீட் முக்கியம்தான், பட் நீ ரொம்ப ஸ்பீடு. அப்பா புழுங்கணும்னா உள்ள ஏதோ குத்து. கதவு திறந்த ஃபஸ்ட்டே நான் இங்கே லைவ் போட போகிறேன் தெரிஞ்சிருந்தா ஹாலில் ஏசி போட்டுட்டு திறந்து விட்டுருப்பேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அனல் போயிருக்கோம். என்னன்னா இப்போ மூடியே இருந்தது, நான் தானே உள்ளே நுழைஞ்சேன். இது அனலாக இருக்குது, அதனால இப்படி இருக்குது. ஜன்னலை வேறு திறக்க முடியல. இந்த ஜன்னலுக்கு ஸ்க்ரீனை வாங்கி வச்சுருக்கேன், அது போடுறதுக்கு இல்லாமல் இருக்குது. புக்ஸு சூப்பர். சுதா ஹாய். இப்போ அந்த பெட்டை நானாக இருக்கக்கூடாதா? ஹீட்டாக இருக்குது தங்கம். சிவா ப்ரோ இட்லி சாம்பார் ப்ரோ. ஏன் தலை கமெண்ட்ஸை பண்ணாமல் இருக்க? என்னாச்சு போனக்கு? என்ன ப்ராப்ளம் சொல்லு. செல்லம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். டைம் கிடையாது, இன்னும் நமக்கு வெறும் 24 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. சைலண்ட் வாட்சிங். எஸ்ஜி சுதா குட்டி. ஐயோ, கைப்பட்டு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒரு கிளவி உட்காந்துருக்கு. உங்களை பார்க்க ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. மாமியா நீங்க? வாங்கோன்னா அடுத்த அம்புலத்தை பார்த்தேனா, அவ ஆத்துக்காரை கொஞ்சுறத கேட்டேலா. அடியே பங்கஜோ சொல்லுங்கண்ணா. வாங்கண்ணா விஐபியில் ஜாயின் என்ன கிடைக்கும்? விஐபியில் சரோ கமெண்ட்ஸை கொஞ்சம் ஓப்பனாக போடுங்க. விஐபியில் என்ன கிடைக்கும்னு கொஞ்சம் ஓப்பனாக போடுங்க. விஐபி தான் பர்சனல் ஆக்சஸ் கொஞ்சம் ஓப்பனாக போட்டு விடுங்க, பின் பண்ணிடலாம். ஹே ஜனா 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 ஜனா. ஒரு ரூட்டர் வாங்கி கீழே இருக்கிற ஒய்ஃபுக்கு செட் பண்ணி மாடியில் வையுங்க, ஒய்ஃபை நல்லா கிடைக்கும். ஓகே சங்கர், கண்டிப்பாக நாளைக்கே அதுக்கு ஒரு தீர்வை நான் ரெடி பண்ணிடுறேன். இன்னும் ஒரு மழை காலம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நான் அங்கே போயிடுவேன். ஏன்னா குழந்தைங்களை இவ்வளோ லாங்கில் எங்கேயாவது ஸ்கூல் மழை டைமில் கூப்பிட்டு போக முடியாது. எப்படின்னா நான் கிளம்பிடுவேன். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள், டைம் கிடையாது, சீக்கிரம் வாங்க ஜாயினுக்கு. அக்கா எங்கே இருக்க? வீட்டில் இருக்க. அப்படி போடாத மென்டல். எஸ்ஜி விஐபிக்கு ஓகே, பர்சனல் லைஃபுக்கு இப்படி போட்டேன்னா ஓய் அப்போ லைவே இல்லைன்னு நினச்சிப்பான் பைத்தியம். அப்படி போடாத, கரெக்டாக டாபிக்கை சொல்லி போடு.
டாப்பிக்கை சொல்லி போடுறா. அப்படி போடுங்க. இப்போ சரோ போட்டிருக்காரு பாரு, ஒரு நிமிஷம் வந்து பின் பண்ணிக்கிறேன். இப்படி போட்டாதான் உங்களுக்கு புரியும். நீ மொட்டையா பர்சனல்ல ஒண்ணு இல்லைனாக்கா அப்ப எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப அதுக்கு தனியா விளக்கம் போடுவியா நீ? சரி, இப்போ உங்க கண்கள் எங்கே மேய்கிறது? அறிவு குழந்தை சிவா, தேங்க்யூ. பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. விஐபிலையும் பர்சனல் ஆக்சஸ்லையும் என்ன இருக்குங்கிறத கீழே பின் பண்ணியிருக்கேன், அதை படிச்சு பாருங்க. டேட்ஸ் மாதிரி வேறு டாபிக் பேச. அப்போ தான் இன்னைக்கு அப்படியெல்லாம் பேச முடியாதுங்க. என்னுடைய சேனலுக்கு ஒய்டி அன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்கோ அதை தான் நான் பேச முடியும். அப்படியெல்லாம் நான் புதுசாலாம் ஒன்று பேசினேன்னாக்கா ஒய்டி 1008 ரூல்ஸை போடும். அன்னன்னைக்கு நான் ஒய்டி கிட்ட கேட்டுட்டு தான் நான் லைவுக்கே வருவேன், இன்னைக்கு என்ன டாபிக் பேசட்டும் அப்படின்ட்டு. அதனால தான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு ஒரு ஃப்ளோவில். அது ஃபன்னியாக பேச சொன்னிச்சுன்னா அன்றைக்கி ஃபன்னி டாலுக்கு பேசுவேன். அப்புறம் அதிகமாக யாரை பற்றி பேசணும், ஆக்ட்ரஸை பற்றி யாராவது பேசணுமான்னு கேட்பேன். சினிமாக்காரங்களை பற்றி பேச சொல்லுவோம். அது சொல்கிற டாப்பிக்கை நான் கேட்டுட்டு தான் நான் லைவுக்கு வருவேன். ஏன் கண்ணு நிலா கண்ணு அந்த பார்க்குது. மெம்பர்ஷிப்னா நம்ம விருப்பம் தான், அங்கே என்ன டாபிக் வேணால் நம்ம பேசிக்கலாம். ஆனால் காமனில் அப்படி கிடையாது. நான் அன்னன்னைக்கு ஒய்டியில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவேன். ஹாய்டா ஜோன், ஹலோ ஜோன். நிலா, உன்கிட்ட பிடிச்சதே உன் கண்ணு வாய்ஸ் தான் சொல்லலாம்.